அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா சோஃபா அரசியல் தான் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவைக்கா வந்து சோஃபா வச்சு வந்து பணப்பட்டுவாடா பண்ணுறது, குதிரை பேரம் பண்ணுறது. அதாவது அதிமுக ஒரு பிரிவாக பிரிஞ்சாங்க இல்லையா, சிவி சண்முகம் குரூப், அவங்க வீட்டுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போகுது. சோஃபா போனதுக்கப்புறம் பின்னாடி வந்து முதல்வர் விஜய் அவர்கள் போகிறாரு. இந்த சோஃபாவில் என்ன இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா அரசியல், இது வந்து புஷ்பா பட அரசியல் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து விஜய் வந்து காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல், எல்லா வலைத்தளங்களும் வந்து சோஃபா அரசியல் வந்து பரவிட்டு இருக்கு. அந்த சோஃபாவில் கட்டுக்கட்டாக பணம் வச்சு அமைச்ச மாதிரியும், புஷ்பா படத்தில் அந்த மாதிரி நடக்கிற மாதிரியும் வந்து ஒரு பிம்பத்தை வந்து எல்லா சைடும் வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே சோஃபா வந்து ஒரு நார்மலாக எதாச்சும் அந்த விஷயமா, இந்த சோஃபாக்குள்ள பணம் வரையிலிருந்து அதை பட்டுவாடா பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் சோஃபா போனதுக்கப்புறம் முதல்வர் விஜய் போகிறாரு அப்படின்னோடனே சோஃபா அரசியல் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இதுதான் மிகப்பெரிய டாக்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமமுக எம்எல்ஏ அவர்கள் வந்து இந்த விஜய் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இது சம்மந்தம் இல்லை, நான் கையெழுத்தே போடல, அந்த வீடியோ என்னோடதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அமமுக எம்எல்ஏ ஆதரவு தெரிவிக்கும் போது வந்து விஜய் வந்து பாராட்டி நான் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், விஜய் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அமமுக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. பேரம் பேசி அவங்கள வந்து நீ ஆதரவு தெரியும் அப்படின்னு சொல்லி அமமுக எம்எல்ஏ வந்து தாவிக்க வந்து அணுகிருக்கு. இது வந்து வெட்ட வெளிக்கு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் பேரம் பேசியிருக்காங்க, அமைச்சர் பதவி தரேன், வாரிய தலைவராக தரேன் அப்படின்னு சொல்லி, பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு பதிலுமே வந்து தாவிக்க செயலில் வரல. அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் நாங்கள் குதிரை பேரம் பேசுவதில்ல, குதிரை வேகத்தில் ஓடும் அரசு அப்படின்ட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு. நடந்ததுனால தான் என்னோட உரிமை இல்லாமல், என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட எம்எல்ஏக்கள் வந்து என்னை எதிர்த்து நிற்கிறாங்க, தாவைக்காக்கு ஆதரவு தரேன்னு போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து பின்னாடி ஏதோ சரி நடந்திருக்கு, ஏதோ பணப்பட்டுவாடா குதிரை பேரம் நடந்திருக்கு, அதனால இப்போ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ இந்த சோஃபா அரசியல் தான் வந்து அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய டாக்காக போயிட்டுருக்கு. போக போக என்னென்ன விஷயங்களும் வரும்னு யாருக்குமே தெரில. ஸோ சோஃபா அரசியல், அப்புறம் வந்து குதிரை பேரம், இதெல்லாம் வந்து தாக்கத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு, அதாவது கட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே, சிஎம் ஆனவுடனே இது நடந்திருக்கிறதுனால அவர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, மக்களிடையே வந்து ஒரு அச்சத்தை உண்டாக்குது. ஆரம்பமே எப்படி இருக்கா, அப்புறம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த குதிரை பேரம், இந்த விஷயங்கள் எல்லாமே தாவிக அரசுக்கு ஒரு பின்னடைவு தரும் தான் எல்லாராலையும் சொல்லப்படுது. இது வந்து ஒரு நாகரிக அரசியல் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. பின்னவர்கள் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.